அந்த 12 வயசு பொண்ணுடைய தகப்பனார் மக செத்துட்டான்னு ஒன்று இருதயமே பதறிட்டு ஏசப்பா ஹூல சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் இருக்கிறேன்ட்டு அவன் கூட. கையை தட்டியாமே காலையிலேயே நம்ம பார்த்தோம், யோசுவாவும் காலேப்பும் தைரியமாக சொன்னதுக்கு காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே மாதிரி ஏசாயா 42 எதில் பார்த்தோம், பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருந்தேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன்ற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நாம உலகத்து முடியில் பரிந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம அதை உணரணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு தைரியமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், தேவன் அறிகிற அறிவும் தேவனை குறித்து கேட்குற வார்த்தை உங்கள் விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றும். குருட்டு விசுவாசத்தில் உட்காந்துனீங்கன்னா மறுபடியும் இந்த வருஷமும் இப்படியே முடிஞ்சிடும். உட்காரவே கூடாது, ஸ்டெடியாக இருங்க. பிசாசு அப்படி தான் உங்களை கெடுக்க பார்ப்பான். ஆமாம், எதையாவது போட்டு உங்களை குழப்பிட்டு உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டு கவலைப்பட வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு இருப்பான். அதான் சொல்கிறேன், கவலைப்படுகிறனால் ஒரு மூலம் கூட கூட்ட முடியாது, சரீர அளவு குறைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அப்பா சமூகத்துக்கு வந்துடுங்க. எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தால் அவர்கிட்ட இறக்கி வச்சுருங்க, அவர் ப்ரெசன்ஸில் வாங்க, அவர் மாற்றி போட்டுருவார். ஓகே, காட் பிளஸ் யூ. கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்பிக்கையோடு போங்க, தைரியமாக போங்க.